அனைவருக்கும் வணக்கம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது நவகிரகங்கள் 9 பேர் இருக்கிறாங்க. இவங்க நம்மளுடைய ஜென்ம லக்னத்திற்கும் அதுபோல் அட்சய லக்னத்திற்கும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற தன்மையை பொறுத்தும் திருமணம் அப்படிங்கிறது இப்போ நடக்குமா, கொஞ்சம் காலதாமதமாகுமா அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது சிலருடைய ஜாதக நிகழ்வுகள் தான் செய்கின்ற வேலையின் காரணமாகவே திருமணம் அப்படிங்கிறது காலதாமதமாகன்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலையை பார்த்துக்கிட்டே பொண்ணு தர மாட்டாங்க. ஐயோ மாப்பிள்ளை இந்த வேலை பார்க்குறாரு, இவருக்கு எப்படி பொண்ணு கொடுக்கும்பாங்க. சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறை நண்பர்கள் கட்டுமஸ்தான உடம்போடையும் நல்லா மீச முறுக்கோட இருந்து இருப்பாங்க. அவங்க உருவத்தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பொண்ணு எப்பா அவர் போலீஸ்காராக இருக்கார், மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்க, ரொம்ப உருவத்தோட்டத்தை பார்த்தா ஹார்ஷாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை சார்ந்த தன்மை அதன் காரணமாக காலதாமதப்படுத்துறது. சரிங்களா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தூர தேச பயணங்கள்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னா லீவுக்கு தான் வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பல் சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கப்பலில் பயணம் போவாங்க. ஒரு 3 மாதம் குறைஞ்சபட்சம் அங்கே லாங்கில் இருந்துட்டு தான் திரும்ப வருவாங்க. ஒரு சிலர் நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் போயிடும். சரிங்களா, அப்படின்னா சில வேலைகள் நல்ல வருமானம் தருகின்ற வேலையாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதை மிகுந்த இது இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் காலதாமதமாகுது வேலையின் காரணமாக. இதே நேரத்தில் நாம் இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப ஒரு பையன் சொல்கிறாரு, சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்கேன் சார், எங்கள் வீட்டில் பரம்பரையாக நாங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறோம் சார், நான் விவசாயம் பண்ணுறேன் சார், சொந்தமாக விவசாயம் பண்ணுறேன் சார், எனக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க ஐடி ஃபீல்டாக இருந்தால் உனக்கு வேகமாக பொண்ணு கொடுத்துடலாம், நீ விவசாயமில் பண்ணுற அப்படிங்கிறாங்க. நாங்கள் செய்கிற விவசாயத்தை வச்சு தான் சார் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் அதை மக்கள் புரியாமல் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மணமகன் அவன் ஆண்களுக்கு வேகமாக திருமணம் முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அப்படி கிடையாது, வேலை தொழில் அப்படிங்கிறதும் ஒரு சில நேரத்தில் காலதாமதப்படுத்தும், ஆனால் நம்மளுக்கான வரன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு பூட்டுங்கிறத தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பூட்டுக்கான சாவி கொடுக்குறாரு. அதுபோல் பார்த்திங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு இரு இனத்தை வகுக்கும் பொழுதே இந்த ஆணுக்கான இன சேர்ற இன்னொரு பெண் அப்படிங்கிறத கடவுள் படைச்சிட்டு வைப்பார். அதனால் தற்சமயம் காலதாமதமாகுது, ஆனால் கிடச்சிரும் அப்படின்னு சிலருக்கு பார்த்திங்கன்னா தைரியம் கொடுப்போம். அப்படின்னா சில நேரங்களில் டஸ்ட்டு நிறையா இருக்கிற கெமிக்கல் நிறையா பயன்படுத்துகின்ற ஒரு சில இடங்களில் வேலை பார்க்குறவர்களுக்கு இயற்கையாகவே வேலையின் நிமித்தமாக திருமணம் முடிப்பதில் பெண்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஆகுது. அனைவருக்கும் நன்றி.